இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவியோட சூழ்ச்சினால இந்த அஞ்சலியோட சுயரூபத்த ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம பைரவி படிச்சு படிச்சு சொன்னாங்க இந்த கார்த்திகை. கண்டிப்பா கம்பெனியோட பேர் மாத்துறதா இருந்தா என்னோட பேர் மட்டும் தான் வரணும். ஏன்னா கௌதம் கூட சேர்ந்து அந்த ஒரு கம்பெனிக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி. ஆனா எந்த ஒரு அனுபவமும் இல்லாம, எந்த ஒரு திறமையும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு இந்த ஒரு கம்பெனி நம்ம கார்த்திகை பேரு மாத்தி குடுக்குறது மட்டும் இல்லாம, இதுக்கு மேல எல்லாமே அஞ்சலி தான் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாரி சொல்றது, கண்டிப்பா யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இப்பதாங்க இந்த பைரவியோட சுயரூபத்த நம்ம கார்த்திக் பார்க்க போறோம். ஏன்னா, அஞ்சலிக்கு அவ்வளோ படிச்சு படிச்சு சொன்னாங்க. கண்டிப்பா அந்த ஒரு கம்பெனில என் பேர் தான் வரணும் அப்படின்ற மாரி. ஆனா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அஞ்சலிய இந்த கார்த்திக் போட்டது தாங்க ரொம்ப பெரிய முட்டாள்தனம். எல்லாருமே இந்த கார்த்திக் பகச்சுக்கிட்டான். ஒரு பக்கம் நம்ம கௌதம், இலக்கியாவும், அதே சமயம் இப்ப நம்ம பைரவியும், ஒரு பக்கம் நம்ம ஜானகி அம்மாக்கு முழுக்க காரணம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இந்த கார்த்திக் தாங்க. அவனுடைய சுயரூபத்தினால, அவனுடைய வார்த்தையினால தாங்க நம்ம ஜானகி அம்மாக்கு அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, இந்த கார்த்திக் நடு தெருவுல நிப்பாட்டி ஒரு வேளை சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமைக்கு எடுத்துட்டு போக போறாங்க நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு. ஏன்னா, நம்ம ஜானகி அம்மா கிட்ட சொல்லி ஹார்ட் அட்டாக் வர வச்ச அந்த ஒரு காரணம் என்னன்னா, நம்ம ரேவதி அம்மா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. கௌதம் என்ன மன்னிச்சிரு. நான் இந்த கார்த்திகை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டேன். ஏன்னா ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம் இந்த கார்த்திக் தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நடு தெருவுல நிப்பாட்டி, இந்த அப்பன் பேர் தெரியாது இந்த கௌதம் கூட நீ போயிருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? நீ என் வீட்ல மகாராணி மாரி வாழு. ஆனா நடு தெருவுல நின்னுட்டு அவன் ஒரு பிச்சைக்காரன். அவனால உங்களுக்கு ஒரு பைசா கூட யூஸ் இல்ல. இவ்வளோ நாளா நம்மள ஏமாத்தி நம்மளுடைய பணத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். இதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்ற மாரி நம்ம ஜானகியோட மனச சுக்குநூறா உடைக்கிற மாரி தாங்க இந்த கார்த்திக் பேசிட்டு போயிருக்கான். அந்த ஒரு காரணத்தினால தாங்க நம்ம ஜானகி அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல இது எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கார்த்திகை உண்டலன்னு ஆக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா எப்படியாச்சும் இந்த கார்த்திகை அலங்கோலம் படுத்தி அவன நடு தெருவுல ஜானகி அம்மாக்கு நடந்ததுக்கு பதில் சொல்லியே தீரணும்னு நம்ம இலக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கௌதம்க்கு மனசே கேட்கலைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கார்த்திக் இவ்வளோ நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு சின்ன பையன் நான் விட்டுருக்கேன். ஆனா அவன் பெரிய பையன் மாரி வார்த்தை விட்டுருக்கான். ஏன்னா அப்பன் பேர் தெரியாமன்னு என்ன சொல்லியிருக்கான்ல. கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சியில் தான் இவன் இப்படி பேசியிருப்பான். ஏன்னா ஆரம்பத்துல இந்த எஸ்எஸ்கே ஒரு டைம் அப்படி சொல்லி என் மனச காயப்படுத்தணும். இப்போ இந்த கார்த்திக் காயப்படுத்துறான். இதுக்கு மேல எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல இலக்கியா அப்படின்ற மாரி ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் சொல்ல போறாங்க. ஆனா, இப்ப பைரவி எதுக்கு இவ்ளோ பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. இந்த கார்த்திக அவமானப்படுத்தும்போது, கண்டிப்பா அந்த ஒரு வீட்ல இருக்காம, திரும்ப நம்ம கௌதம் கூட நம்ம பைரவி வந்துட்டா நல்லா இருக்குங்க. ஏன்னா, இந்த அஞ்சலி, இந்த பைரவி அந்த ஒரு ஆஃபீஸ்ல ஸ்டாஃப் கிட்ட, இதுக்கு மேல இந்த ஒரு கம்பெனி நடத்துறது நாங்க 2 பேர் மட்டும் தான். நானும் கார்த்திக் மட்டும் தான். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. அப்படின்ற மாரி மூஞ்சி முகர உடையிற மாரி நம்ம பைரவிக்கு சரியான பதிலக தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இது எல்லாமே இந்த எஸ்எஸ்கேயோட சூழ்ச்சின்னு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. இந்த அஞ்சலி போலி கண்ணீரோட இந்த எஸ்எஸ்கே கிட்ட போய் நின்று எப்படியாச்சும் எஸ்எஸ்கே அப்பா எனக்கு கார்த்திக் கம்பெனி என் பேர்ல மாற்றணும். ஏன்னா இவ்வளோ நாளாக இவங்க எல்லாருமே போட்டு வச்சிருந்த முடிச்செல்லாம் நான் ஒரு அடிமையாக தான் இருந்தேன். இதுக்கு மேலே அந்த ஒரு அடிமையிலே நான் வாழ முடியாது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணால் நான் மகாராணி மாதிரி வாழ முடியும்னு எதிர்பார்த்துட்டு இந்த எஸ்எஸ்கே கிட்ட சொன்னாங்க. இந்த எஸ்எஸ்கே ஆக்ஷனையும் போட்டு வச்சுட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நம்ம கார்த்திக் பலியாடாக சிக்கிட்டாங்க. அதனால் திரும்ப இந்த அஞ்சலி கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.